பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் பிள்ளைகளுக்கு நேராகவும் குடும்பத்திற்கு நேராகவும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரே ஒரு வார்த்தையை தெளிவும் கிரயமாய் சொல்லுகிறது. இந்த நாள் லெந்து நாட்களின் 2வது நாள். இந்த 2வது நாள் காலையில ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். தவ காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எப்படி வந்தீர்களோ தெரியாது. இனி நீங்கள் நடந்து வரும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது அவருக்குள் உங்களுடைய மனம் மாற்றம் அடைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சில வசனத்தின் மூலியமாய் நம்முடைய மன மாற்றத்திற்குரிய ஒரு வசனத்தை கொடுக்கிறார். நம் மனம் மாறும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? இந்த தவகாலத்தில் தயவு செய்து மனம் மாறி அந்த நல்லவரை நோக்கி பார்த்து, அந்த புனிதரை நோக்கி பார்த்து, அந்த புண்ணியரை நோக்கி பார்த்து உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குரிய நன்மையும் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மன மாற்றம் இந்த நாட்களில் நமக்கு தேவையா இருக்கிறது. ஒரு சில வசனத்தின் மூலியமாய் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். முதல் வசனத்தை யோவேல் புஸ்தகத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது வாசித்து பாருங்களே. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய மெயின் டாபிக் என்னவென்று கேட்டால், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் பெரிய காரியங்களை செய்வாராம். அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். ஜெபத்தில் திரும்ப வேண்டும், வேதம் வாசித்து திரும்ப வேண்டும், உபவாசித்து திரும்ப வேண்டும், உண்மையும் உத்தமமா இருந்து அவரிடத்தில் திரும்ப வேண்டும். திரும்பும் பொழுது ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று இந்த வசனத்தின் மூலியமாய் விளக்கி சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தில் தெளிவும் கிரயமா எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் மெயினா ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறாராம். ஏன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் உங்களுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் கர்த்தரிடத்தில் அநேக பிள்ளைகள் திரும்பாமல் எதே காரியத்தையோ திரும்பி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியமோ அவரை இழுத்து போய் கொண்டிருக்கிறது. பாவங்கள் இழுத்து போய் கொண்டிருக்கிறது, சாபங்கள் இழுத்து போய் கொண்டிருக்கிறது, பரம்பரை கட்டுகள் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது, வியாதிகள் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது, அநேக காரியங்கள் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதுனால அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களிடத்தில் இருக்கிற தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறேன். அதுல பாருங்க, மேல்லைன் போடப்பட்டிருக்குது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் போடுகிற துணியை வைத்து நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம போடுகிற எல்லா காரியத்தையும் வைத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இது கலர் துணியா, இது ஒயிட் துணியா, ஒயிட் துணி போட்டவங்க பரலோகம் போவாங்களா, இது கலர் துணி போட்டவங்க பரலோகம் போவாங்களா, நகை போட்டவங்க பரலோகம் போவாங்களா, பொட்டு வச்சவங்க பரலோகம் போவாங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கர்த்தரிடத்தில் செல்லாது. இது மனிதன் பார்க்கிற பார்வை. அவர் அப்படி பார்க்கவில்லை. அவர் என்னத்தை தெரியுமா பார்க்கிறாராம்? மனுஷனுடைய இருதயத்தை நிதானமா நிறுத்தி ஆராய்கிறாராம், சோதித்து அறிகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்களுடைய இருதயத்தை கிழித்து அவரிடத்தில் மனம் திரும்புங்கள். திரும்புகிறதற்கு மனதா இருந்தாலும் திருந்துகிறதற்கு மனதா இருந்தாலும் அவரிடத்தில் திரும்புங்கள். வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொன்னார், மனுஷன் கையில் விழுவதை பார்க்கிலும் என் கர்த்தருடைய கரத்தில் விழுவது எனக்கு நலம் என்று சொன்னார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? மனுஷன் கையில் விழுந்தால் நீ கலரா கருப்பா, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், ஆஸ்தி இல்லாதவன் அந்தஸ்து இல்லாதவன், படிப்பில்லாதவன் அறிவில்லாதவன் மூளை இல்லாதவன் முட்டாள் என்று அநேகர்கள் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார்கள்.
கர்த்தரிடத்தில் விழும் பொழுது அவன் முட்டாளா இருந்தால் என்ன, அறிவாளியா இருந்தால் என்ன, அவர் பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அவன் மேல் இருக்கிற தரிசனம், அவன் மேல் இருக்கிற நன்மை, அவன் மேல் இருக்கிற பாதுகாப்பு, அவன் மேல் இருக்கிற வல்லமை, அவனுக்கென்று எழுதப்பட்டிருக்கிற அநேக வாக்குத்தத்தத்தை அவர் பார்க்கிறாராம். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், மனுஷன் கையில் விழுவதை பார்க்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் விழுவது ரொம்பவும் நல்லது. தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் மற்ற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் புறங்கூறி கொண்டு புறம் பேசிக்கொண்டு இருப்பீர்களானால் தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சோதித்து அறிந்து பாருங்கள். இந்த தவ காலத்தில் இந்த 40 நாட்களும் தெய்வத்துக்கு பிரயோஜனமான வேலை என்னவென்று நீங்கள் செய்து உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் வருடம் வருடம் அடிக்கப்பட்டார் என்று நம்ம எந்த நாட்கள் கொண்டாடுகிறோம், அவர் வருடம் பிறந்தார் என்று கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுகிறோம். எல்லாமே நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள் ஒரு நாளும் ஒரு மாற்றமும் வந்ததே இல்லை. அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாராம்? ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அடுத்த மனிதர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றது நம்முடைய வேலை அல்ல. நின்றாலும் விழுந்தாலும் அவன் எஜமானனே உத்தரவாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய எஜமானருக்கு அவனே உத்தரவாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வேலைக்கு போய் நீங்கள் தெய்வத்தை நீங்கள் தயவு செய்து காயப்படுத்தார்கள், தெய்வத்தை நீங்கள் தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீர்கள். உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன உரியதோ அதை மாத்திரம் பாருங்கள், வஸ்திரத்தை அல்ல. வஸ்திரத்தை எத்தனை கலரில் மாத்தி போட்டாலும் இருதயம் பாவத்தில் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பது அரிது. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டவே மாட்டார். அதனால தான் இந்த தவ காலத்தில் தெளிவும் கரையுமாய் சொல்லுகிறார், உங்களுடைய மனம் மாற்றுகிற காலம் இது. இந்த 40 நாளுக்குள்ளாக உங்களுடைய இருதயத்தை மாற்றுங்கள், உங்களுடைய மனதை மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தையை மாற்றுங்கள், உங்களுடைய வழியை மாற்றுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பார்வைகளை மாற்றுங்கள், இதுவரைக்கும் கேட்ட வார்த்தைகளை மாற்றுங்கள், இதுவரைக்கும் பேசின வார்த்தைகளை நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஆண்டு மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுக்கு அது நன்மையா இருக்கும், உங்களுக்கு அது பாக்கியமா இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதே வார்த்தையை நாங்கள் சுவிசேஷகர், நாங்கள் பிரதிநிதி, நாங்கள் உம்முடைய சேனாதிபதி என்று வேதத்தில் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் எழுதி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? வாசித்து பாருங்க. அவருடைய பிரதிநிதியா நின்று உங்களுக்கு நான் இந்த சுவிசேஷத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமை உங்களை சந்திப்பது அதிக நிச்சயம். வாசித்து பாருங்களேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சேனாதிபதியாய் நின்று, அவருடைய பிரதிநிதியாய் நின்று, அவருடைய ஊழியக்காரனாய் நின்று, அவருடைய மகனாய் நின்று உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தயவு செய்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஒப்புரவாகாமல் இருப்பீர்களானால் தயவு செய்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அவரோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. பாருங்க அந்த வசனத்தை. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, என்ன அழகா எழுதப்பட்டிருக்குது பாருங்க. புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதிகளா இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் மித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய வல்லமை கொண்டு, கிறிஸ்துவினுடைய பாக்கியத்தை கொண்டு, கிறிஸ்துவினுடைய தயவை கொண்டு உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். தயவு செய்து யாரையும் குற்றவாளியாக தீர்க்காதீர்கள். இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சபையில உபதேசம் இல்லை, இவர் ஊழியக்காரர் அல்ல, இவர் ஊழியக்காரரா, இவர் என்ன ஊழியம் செய்கிறார், இவர் ஊழியக்காரரை பத்தி யாரும் குறை சொல்லாதீர்கள். தயவு செய்து தவகாலத்தில் இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இது நீங்கள் மாறும் காலம். அதற்காகத்தான் அவர் இந்த 40 நாளை உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிறார். தயவு செய்து இந்த நாளிலே உடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று மாத்திரம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை. ஊழியக்காரங்க பண்ற ஜெபத்தை கிண்டல் பண்றது, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ற மாதிரி அந்த ஜெபத்தை கேலி பண்றது. தயவு செய்து அப்படியெல்லாம் பண்ணாதீர்கள். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அப்படி பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நீங்கள் கிண்டல் கேலி செய்வதற்கு சமானம்.
வேதத்தில் தெளிவாய் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாத்திராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிண்டலும் கேலியும் செய்து உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளாமல், அவரை நோக்கி பார்க்காமல், அவருடைய வழியில் நடக்காமல், அவரை மாத்திரம் தேடாமல், நீங்கள் கண்டதை பார்த்து கொண்டு கண்டதை பேசிக்கொண்டு நீங்கள் இருப்பீர்களானால் கடைசி சன்னதி வரைக்கும் அவர் வாட்டி வதைப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலும் தெளிவாய் எழுதியிருக்கிறார். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கு தான் இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனோடு ஒப்புரவாகுங்கள். முதல் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், இதிலே தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை மார்க்குவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அது இன்னமும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசித்து பாருங்களே, மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நிறைவேறியே தீருமா? அது என்ன நிறைவேறும்? வாசிக்க கேட்போமே. காலம் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். யாரு தெரியுமா சொல்றாராம்? அவர்தான், இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வாயை திறந்து தெளிவும் கரையுமாய் சொல்லுகிறாராம். இந்த வசனத்தை எல்லாம் பாருங்க, அவரிடத்தில் திரும்ப வேண்டுமா? அதாவது நம்முடைய வஸ்திரத்தை அல்ல, நம்முடைய சரீரத்தை இங்க சொல்றார், நம்முடைய இருதயத்தை இங்க சொல்றார். தேவனோடு ஒப்புரவாகுங்கள், இந்த வசனத்தை சொல்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படிங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெளிவும் கிரயமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை ஏன் உங்களுக்கு அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த தவ காலத்தில் நீங்கள் தெளிவும் கிரயமாய் புரிந்து கொண்டு உங்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய சரீரம் முழுவதும் கழுவப்பட வேண்டும். அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக தான் சிந்தினார். உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று தான் சிந்தினார். அதற்கு தான் இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா விசுவாசிக்கணுமா? நீங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்க வேண்டுமா? அதாவது ஊழியக்காரருடைய வார்த்தையும் சுவிசேஷத்தையும் கேளாமல் போகும் பொழுது நம்முடைய சரீரத்தில் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனமும் 12வது வசனமும் 13வது வசனமும் தெளிவும் கரையுமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறது? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது, ஊழியருடைய வார்த்தையை நீங்கள் மறுதலித்து விட்டு போகும் பொழுது என்ன தெரியுமா சம்பவிக்கிறதா? வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. முடிவிலே உன் மாம்சமும் உன்னுடைய மாம்சம் உன் சரீரமும் உருவழியும் போது எல்லாம் வியாதியின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், சஞ்சலத்தின் நிமித்தம் நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது நீங்கள் துக்கித்து ஐயோ போதகத்தை நான் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை, என்னுடைய போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணின அந்த உபதேசத்தை என் செவியை சாயாமல் போனேனே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஏன் தெரியுமா வருகிறது? உங்களுக்கு சுவிசேஷகமாய் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வரும் பொழுது அந்த சுவிசேஷகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷ வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும். அவர் சொல்றார், உண்மையாய் நடங்கள், உத்தமமாய் இருங்கள். இந்த நாட்களில் சபைகளில் ஊழியக்காரர்கள் சின்ன எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தாலும் விசுவாசிகளுடைய செவி இன்னும் சாய்க்கப்படவில்லை, விசுவாசிகளுடைய செவி இன்னும் கேட்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியை பெறாம சபைக்கு போறது ரொம்ப தப்பு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி என்னையே பெற்றுக்கொள்ள சொல்லுகிறேன்னு சொல்லி ஊழியக்காரத்தை கோபப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெறாமல் இன்னும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு உண்டான சமானம். வெள்ள துணியை போட்டா பரிசுத்த ஆவி வருவார் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. ஒன்று மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய சிந்தை சுத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் பேசுகிற பேச்சுகள் சுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு புத்தி சொல்லும் பொழுது அந்த புத்தி மதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிடில் அந்த 11வது வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் கேட்காமல் போகும் பொழுது ஒரு நாள் உருவளைந்து போகும். அப்பொழுது நீங்கள் என் புத்திமதியை கேட்காமல் போனேனே, என் போதகர் சொல்லை நான் கேட்காம போனேனே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனேனே, மனம் திரும்பாமல் போனேன்னு அப்ப வருத்தப்பட்டு 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது.
தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் சுவிசேஷம் புறப்பட்டு வரும் பொழுது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படி அவர் மனிதன் வேடம் எடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் சுவிசேஷத்தை அநேக இடத்தில் அவர் நடத்தினார், சுவிசேஷத்தை அநேக இடத்தில் சொல்லினார். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அநேகர்கள் பரிசுத்தாவை பெற்றார்கள், அநேகர்கள் வல்லமை பெற்றார்கள், அநேகர்கள் வரங்களை பெற்றார்கள், அநேகர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள், அநேகர்கள் உண்மையும் உத்தமமாய் இருந்தார்கள். அப்படி நடக்கும் பொழுது மாத்திரம்தான் அவருடைய வல்லமை அவரிடத்தில் விளங்கினது. ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்தார், எத்தனையோ பிள்ளைகளை விடுவித்தார், எத்தனையோ பிள்ளைகளுக்கு சுகத்தை அனுப்பினார், எத்தனையோ பிள்ளைகளுக்கு மேன்மை கொடுத்தார், எத்தனையோ பிள்ளைகளுக்கு உயர்வுகளை கொடுத்தார், எத்தனையோ பிள்ளைகளுக்கு தரிசனமானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இன்னை வரைக்கும் அநேக பிள்ளைகள் சுவிசேஷத்தை நம்புகிறதே இல்லை. தோமா போல இருக்கிறீங்களா? நான் விழாவில் கை வச்சு பார்த்தாதான் நம்புவேன், அவர் நேர்ல வந்தாதான் நான் பார்த்துட்டு நம்புவேன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் ஏதோ ஏனோ தானன்னு சொல்லி பேர் கிறிஸ்துவர் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி இருக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய உள்ளத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தை. என்ன சொல்லப்பட்டது? அந்த யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் அவரிடத்தில் திரும்பும் பொழுது, நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது வாழ்க்கை சரித்திரம் மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தவக்காலம் எதற்காக உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய காலங்கள் மாற வேண்டும், உங்களுடைய மனம் மாற வேண்டும், உடைய சிந்தை மாற வேண்டும், உடைய பார்வை மாற வேண்டும், உங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாற வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். உங்களுக்கு அது தெரியுமா? அதை விரும்பினதுனாலதான் இந்த தேவனுடைய இந்த புண்ணியம் நிறைந்த வார்த்தை சுவிசேஷமாய் உங்களிடத்தில் கடந்து வருகிறது. இந்த சுவிசேஷ வார்த்தை நீங்க பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உத்தமாய் நடந்து பாருங்கள். அவர் உங்களை நடத்துவார். போதகத்தை தள்ளாதீங்க, போதகர் சொல்ல கேளுங்க, போதகர் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சபைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்கு கிரயமா ஓடுங்க. அவர் காலம் காலமாய் சொல்லிக்கொண்டே வருகிறார், நாமும் காலம் காலமாய் கீழ்ப்படியாமல் போய் கொண்டிருக்கிறோம். அந்த கீழ்ப்படியாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்திலிருந்து விரட்டுங்கள். சுத்த ஆவியை பெறவிடாம உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே அகற்றுங்கள். அவர் உங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சாதாரணமானவர் என்று நினைத்து நீங்கள் அசால்ட்டாக எண்ணி விடாதீர்கள். அவர் ரொம்பவும் பயங்கரமானவர். அவர் அக்கினி ஜுவாலையானவர், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஒப்பிட முடியாதவர், ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் பயங்கரமானவர் என்று தாவீது சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை நம்புங்கள். அந்த சுவிசேஷம் என் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது என் தேவனை உங்களிடத்தில் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன், அந்த தேவனை உங்களிடத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அவர் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் தேவையான ஆறுதலையும் தேவையான நன்மையும் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த நாட்டில் அநேக பிள்ளைகள் சீர்கெட்டு போய் இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகளுடைய இருதயம் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆலயத்துக்கு போய் சும்மா உக்காந்துட்டு வர்றதுனால 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஆலயத்துக்கு போகும்பொழுது எப்படி போகணும்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு போகும்பொழுது உங்க கண்ணு எப்படி இருக்கணும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய துணி எப்படி இருக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாரம் முழுவதும் கண்ட வார்த்தை பேசிக்கொண்டு, கண்ட இடத்துக்கு போய்கொண்டு, கண்டதை பார்த்து கொண்டு, கண்டதை உளறி கொண்டு இருந்து விட்டு வெள்ளை துணி போட்டுட்டு போய் சபையில போய் உட்கார்ந்தா கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்பி உங்களை அபரிதமா ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். வாலிபனே, வாலிப சகோதரியே, நீங்கள் தயவு செய்து கேட்டு உணர்வு உள்ளவர்களாய் உணர்ந்து கொள்ளுங்கள். வெள்ளை துணியில விஷயம் இல்லம்மா, உன் இருதயம் எப்படி இருக்கு? அவர் உன்னுடைய இருதயத்தை தான் சோதித்து அறிகிறாராம். நீ என்னத்தை சிந்திச்சு வச்சிருக்கிற, என்னத்தை யோசிச்சு வச்சிருக்கிற, உன் காலங்கள் எப்படி, உன்னுடைய வருங்காலங்கள் எப்படி, உனக்கென்று எழுதப்பட்டது எப்ப நிறைவேறும் என்பதை என் தெய்வம் தெளிவா அவருக்கு முன்பாக இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவரும் தப்பிக்க முடியாது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நடந்து பாருங்கள், சரித்திரங்கள் மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்னத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது? நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இந்த மனமாற்றம் உங்களுக்கு அதிகமா தேவையா இருக்கிறது. அவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை கொண்டு வாருங்கள், அவருடைய சுவிசேஷத்தை கேளுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். நீங்கள் யார் இடத்துல என்னென்ன காரியத்துல ஒப்புரவாயிருக்கிறீங்க?
அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு உலக காரியத்துல ஒப்புரவா இருந்தீங்கன்னா நீங்கள் அவமானப்பட்டும், நீங்கள் கஷ்டப்பட்டும், வியாதிக்கும், சஞ்சலத்துக்கும், பாடுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு போன மாதிரி ஆயிரும். தயவு செய்து கர்த்தருக்குள், வேதத்துக்குள், வேத வசனத்துக்குள், அவருடைய தீர்க்க தரிசனத்துக்குள், அவருடைய வல்லமைக்குள், அவருடைய வரத்துக்குள் நீங்கள் ஒப்புரவாகுங்கள். நீங்கள் அவருக்குள் ஒப்புரவாகும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். கர்த்தராகிய தேவன் அவர்களை விட்டு போய்விட்டார். போனதற்கு பிற்பாடு மோசே கிட்ட சொல்றார், மோசே, இந்த ஜனங்கள் என்னைக்கு மனம் திரும்புகிறார்களோ அன்னைக்கு நான் இவர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். மனம் கசந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது அவர் எப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மனமாற்றத்துக்குள் வந்தார்களோ அப்பொழுது அவர்களை சந்தித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்ப மனம் மாறுறீங்களோ அப்ப உங்களை அவர் சந்திப்பார். எப்ப நீங்க மனம் மாறுறீங்களோ அப்ப உங்க கஷ்டம் உங்களை விட்டு போகும். எப்ப நீங்க மனம் மாறுறீங்களோ, எப்ப உங்களுக்குள் மனமாற்றம் வருதோ அப்ப எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்களை சந்திப்பார். கர்த்தரிடத்தில் மனம் மாறுங்கள், அவர் உங்களை சந்திப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசியா ஒரு வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலம் வரப்போகிறதாம், அந்த நேரம் வரப்போகிறதாம். தயவு செய்து உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து சோதித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் போவது அதிக நலமா இருக்கலாம். வாசிக்க கேட்போம். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதே உங்களுக்கு அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஒரு கிருபையை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். இதுவரைக்கும் மனம் மாறாமல் இருப்பீர்களானால் இனி மனம் மாறிக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் ஜெபிக்காம இருப்பீர்களானால் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தெய்வத்தை தேடாமல் இருப்பீர்களானால் இனி தெய்வத்தை தேடிக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்களானால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அவருடைய வல்லமை சுதந்திரிக்காமல் இருப்பீர்களானால் வல்லமை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை தியானம் பண்ணுங்கள். ஆலயத்துக்கு கிரயமாய் போங்கள். திருவிருந்த கிரயமாய் எடுங்கள். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுங்கள். ஒப்பு கொடுக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுங்கள். என் தெய்வம் உங்களை சந்திப்பார். இதுவே இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இதுவே உங்களுக்கு ரட்சிக்கிற நாள் என்று சொல்லுகிறார். இந்த 40 நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாள். நீங்கள் தயவு செய்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டுருங்க. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தை விட்டு வெளியே வந்துருங்க. அவருடைய வல்லமையினால் தொடப்பட்டு அவருடைய கரத்துக்குள்ள மறைந்திருங்க. எந்த சத்ருவின் கிரியும் தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பலத்த செற்றின் நிழலில் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. அணுகிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. இந்த 40 நாளும் நீங்கள் உபவாசம் இருந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி அவருடைய வல்லமைக்குள் போய்விடுங்கள். அவருடைய அனுகிரக காலத்துக்குள் போய்விடுங்கள். அவருடைய ரட்சணத்துக்குள் போய்விடுங்கள். அவருடைய செட்ட நிலையில போய்விடுங்கள். உங்களுக்கு அவர் செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று சொல்லுகிறார். 1, அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். 2, உபவாசம் இருக்க வேண்டும். 3வது தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவருக்கு முன்பாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவரை வேண்டுதலோடு அவரை தேடுங்கள். அவரிடத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணுங்கள். அவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை பண்ணுங்கள். உண்மையும் உத்தமாய் ஜெபம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கை சரித்திரம் மாறும். அதற்குத்தான் அவர் சொல்றார், முதலாவது உங்களுடைய இருதயத்தை மாற்றுங்கள். பழைய காரியத்தையே பேசிக்கொண்டு, பழைய காரியத்தையே எடுத்துக்கொண்டு, பழைய துருத்தியே இதுவரைக்கும் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். கொஞ்சமாவது உங்களுடைய புது துருத்தியை எடுத்து நிரப்பி பாருங்கள். ஒரு புது துருத்தி உங்களுக்குள் உருவாகுமானால் ஒரு புது ஆசீர்வாதமும் உருவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான். 1, மனம் மாறி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனோடு ஒப்புரவாகும் போது ஒரு அனுகிரக காலம் வரும். ஒரு பாதுகாப்பின் வல்லமை வரும். உங்களை அவருடைய செட்டை நிலையில பத்திரமாய் பாதுகாப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயவு செய்து உணர்ந்து அவருடைய வழியில் கிரயமாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த தவ காலத்தில் உங்களுடைய தத்தளிப்பு மாறுவது அதிக உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் அவர் சொல்லுகிறார், மனமாற்றத்தின் காலம். தயவு செய்து அவருடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அவருடைய வல்லமையில் நடந்து கொள்ளுங்கள். அவருடைய பாதுகாப்பில் இருந்து கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை தியானம் பண்ணி அவருடைய வழியில் உபவாசத்தோடு நடந்து போங்கள். இந்த 40 நாள்ல நீங்கள் எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறீங்களோ அத்தனை நாளும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. மகனே, மகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, தயவு செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள்.
அவருடைய வசனத்தை கேளுங்கள், புத்திமதியை கேளுங்கள், அவர் சொல்லுகிற வசனத்துக்கு செவி கொடுங்கள். பின்னாடி பிரச்சனை வந்து நீங்க அப்ப போய் இயேசுவின் நாமத்தினால என்னை விடுதலையாக்கு, என்னை சுகமாக்குங்க என்ன நீங்க கத்தி கதறினாலும் ஒன்றும் வேலைக்காகாது. தயவு செய்து அவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமா இருந்து அவருடைய வல்லமையில் நடந்து அவருடைய பிரச்சனத்துக்குள் மறைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் கடந்து போங்கள். நிச்சயமாய் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வது உறுதி. அவருடைய ரட்சணியத்தை அனுப்புவார், அவருடைய அனுகிரகத்தை அனுப்புவார், அவருடைய நன்மையை அனுப்புவார், அவருடைய செட்டை அனுப்புவார், அவருடைய பாக்கியத்தை அனுப்புவார். அவருடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும். பயப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதித்து உங்களை பத்திரமா அவருடைய அனுகிரகத்தை அனுப்பி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, என்ன நோக்கத்திற்காக இந்த வேத வசனத்தை உடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பினீரோ எனக்கு தெரியாது. இந்த வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும். இதுவே மனமாற்றத்தின் காலம் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு மனமாற்றம் வருகிறதோ அவர்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு மாற்றம், நன்மையில ஒரு மாற்றம், வியாதியில ஒரு மாற்றம், அவளுக்கு ஒரு சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளிடுங்க. எந்தெந்த பிள்ளைகள் வாஞ்சியா எந்தெந்த பல ஊர்களிலிருந்து அப்பா கூப்பிட்டு சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எங்களுக்காக பேசினார், கர்த்தர் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார் என்று எத்தனையோ பிள்ளைகள் இந்த செய்தியின் மூலியமாய் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களப்பா. இந்த செய்தியின் மூலியமா அநேக பிள்ளைகளுக்குள் ஒரு மனமாற்றங்கள், ஒரு மனதில் ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, சந்தோஷம், இளைப்பாறுதல் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி ஒவ்வொருவரையும் தேற்றட்டும், ஆற்றட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவருடைய அனுகிரகத்தை கொடுத்து, அவருடைய சுவிசேஷத்தை கொடுத்து, அவருடைய புத்திமதியை சொல்லி உங்களை பத்திரமாய் பாதுகாத்து விட்டார். சந்தோஷமா இருங்கள். ஆமென்.